மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதிமுக தரப்பு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகள் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிப்பதில் அதிமுக தரப்புக்கு என்ன பிரச்சனை என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. மதுரை மாநகராட்சி வரி முறைகேட்டை சிபிஐ உத்தரவிட கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சி வரி ஏய்ப்பு முறைகேட்டு கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க அதிமுக தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக தரப்பு வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் கேள்வியும் எழுப்பியுள்ளனர். முறைகேடுகள் எப்போது நடந்தாலும் அது தவறுதான், விசாரணை செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனவும் நீதிபதிகள் தொடர்ச்சியான கேள்விகளை முன்வைக்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்கலாம், தேவைப்படும் பட்சத்தில் புதிதாக வழக்கு பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் நீதிபதிகள் கருத்துக்களையும் தெரிவித்துள்ளனர். வருவாய் அதிகரித்தால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தாராளமாக செய்து கொடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மதுரை மாநகராட்சி சொத்து வரி மறு ஆய்வு சொத்துக்களை அளவீடு செய்வது உள்ளிட்ட சொத்து வரி மறு ஆய்வு தொடர்பான செயல் திட்டத்தை மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையரும் தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த ரவி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்தார். அதில் சமீபத்தில் மதுரை மாநகராட்சியில் பெரிய அளவிலான சொத்து வரி முறைகேடு நடைபெற்றது தெரிய வந்தது. இதனால் பலரும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு முறையான வரியை செலுத்தாததும் தெரிய வந்தது. இதனால் மாநகராட்சிக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி ஆணையரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விசாரணையை குழு அமைக்கப்பட்டது. மாநகராட்சி ஆணையர் மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்ததின் அடிப்படையில் வழக்கு பதியவும் செய்யப்பட்டது. வணிக கட்டடங்களை பகுதி கட்டடங்களாக கட்டுவதும் கட்டிடங்களில் சில மாற்றங்களை செய்வது ஆகியவற்றின் மூலம் வரி குறைப்பு செய்வதன் மூலமாக மதுரை மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. வழக்கை விசாரிக்கும் காவல்துறையினரும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்களும் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த வழக்கை மதுரை மாநகர காவல்துறையினர் விசாரித்தால் உண்மை வெளிவராது. ஆகவே மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் தொடர்பான வழக்கை விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், அருள் முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வீர கதிரவன் மற்றும் செந்தில்குமார் வாதிடுகையில் மதுரை மாநகராட்சியில் 10 ஆண்டுகளுக்கு சொத்து வரி விதிப்பை மறு ஆய்வு செய்ய உதவி ஆணையர் மேற்பார்வையில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கைது நடவடிக்கை தொடரும், முழுமையான விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். மனுதாரர் வழக்கறிஞர் மகேந்திரன் வாதிடுகையில் மதுரை மாநகராட்சியில் ஆணையர் வரி விதிப்பு முறைகேடு நடைபெற்ற காலத்தை குறிப்பிட்டு போலீசில் புகார் அளித்துள்ளார். இப்புகாரின் பெயரில் முதல் தகவல் அறிக்கை சரியான பிரிவுகளில் பதிவு செய்யப்படவில்லை. முறைகேடில் தொடர்புடையவர்களை தப்பிக்க வைக்கும் வகையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது இப்போது கடந்த 10 ஆண்டுகளாக மாநகராட்சியில் நடைபெற்ற சொத்து வரி நிர்ணயம் தொடர்பான விசாரிக்கப் போவதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது விசாரணையை இழுத்தடிக்கும் நோக்கம் என்றார். அதற்கு நீதிபதிகள் முந்தைய ஆண்டுகளில் நடைபெற்ற சொத்து வரி நிர்ணயம் தொடர்பான விசாரித்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? முறைகேடு எந்த ஆண்டில் நடைபெற்றாலும் விசாரிக்க வேண்டும், மக்கள் பணம் பாதிக்கப்படக்கூடாது என்றார். மேலும் நீதிபதிகள் சொத்து வரி மறு ஆய்வு முறையாகவும் சட்டப்படியாகவும் நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும், வரி பாக்கியை வசூலிக்க வேண்டும், தேவைப்படும் பட்சத்தில் புதிய வழக்கு பதிவு செய்யலாம் எனவும் தொடர்ச்சியாக நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர்.
இதில் பணிக்கு துணை வட்டாட்சியர்களின் உதவியையும் பெறலாம். மாநகராட்சி அதிகாரிகளும் வருவாய் அதிகாரிகளும் இணைந்து வரி மறு ஆய்வு பணியை மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தனிக்குழு அமைக்கலாம். சொத்து வரி மறு ஆய்வு எப்படி மேற்கொள்ளலாம், அதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும், மறு ஆய்வு சரியான நடைபெற்றால் மாநகராட்சிக்கு கூடுதல் வரி கிடைக்கும், இதை கொண்டு அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளலாம் என்றனர். தொடர்ச்சியான இது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.